Welcome to Kalvi IAS Academy YouTube channel. 9th January 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். தமிழகத்தில் ரூபாய் 7 லட்சம் கோடி முதலீடுகள். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஒப்பந்தங்கள். 27 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளது. ஸோ நியூஸை பாருங்கள். எந்தெந்த துறைகளில் எவ்வளோ ஒதுக்கீடுன்றது கொடுத்துருக்காங்க. துறைகளை மட்டும் பார்த்துக்கலாம். சிறு குறு நடுத்தர தொழில்துறை, எரிசக்தி துறை, வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, கைத்தறி ஜவுளித்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் துறை, தொழில்துறை. ஸோ இந்த துறைகள்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டிருக்கு. சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 6,64,000 கோடிக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக பல லட்சம் பேருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றுச்சு. இது குறித்து தான் முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பில்கிஸ் பானு வழக்கு 11 குற்றவாளிகளின் விடுதலை ரத்து. 2 வாரங்களுக்குள் சிறையில் அடைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டிக்கப்பட்ட 11 பேரை முன்கூட்டியே விடுதலை செய்த குஜராத் அரசின் முடிவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளது. குஜராத் அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியிருப்பதற்காக குற்றவாளிகள் 11 பேரும் 2 வாரங்களுக்குள் சிறைக்கு திரும்ப அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்த தகவல்கள் இங்கே இருக்குது. AI தொழில்நுட்பத்தால் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைத்தாலும் பலர் வேலை இழக்கும் நிலை ஏற்படும் என்று தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லை, 100 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு AI செஞ்சு முடிக்கும். அப்படி ஆகிறதுனால 100 பேருக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல மிஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரொம்பவே பயங்கரமாக போயிட்டு இருக்கக்கூடிய டீப் ஃபேக்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால தான் உருவாகுது அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். உறுதி பாகங்கள் உற்பத்திக்கு ஊக்கத்திட்டங்கள். மத்திய அரசின் மின்னணு தகவல் தொழில்நுட்ப செயலர் எஸ். கிருஷ்ணன் அவர் தெரிவிச்சிருக்காங்க. ஊக்கத்திட்டங்கள் அப்படின்றத குறித்து பார்க்கலாம் பாருங்க. மின்னணு உற்பத்தி துறையில் ஈடுபடுவோருக்கு ஊக்கத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புத்தூரில் பாக்ஸ்கான் ஆலையில் 50,000 பேர் பணியாற்றுகிறார்கள். இது போன்று அதிக தொழிலாளர்கள் பணியாற்றும் ஆலையை காண முடியாது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தொழில் முதலீட்டுக்காக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஜனவரி 28 ஸ்பெயின் பயணம். இந்த நெக்ஸ்ட் ஒன், அனுபவத்தால் கிடைக்கும் அறிவை மட்டுமே நம்புவேன் அப்படின்னு சொல்லி ஆனந்த் மகேந்திரா அவர்கள் பேசியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, மனித வளத்தின் தலைநகரம் தமிழ்நாடு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் திருநெல்வேலியில் சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக டாடா நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நாகப்பட்டினத்திலையும் சென்னை மெட்ரோ கெமிக்கல் நிறுவனம், அதாவது CPCLன்னு சொல்லுவோம், அவங்களும் அவங்களுடைய ஆலையை துவங்க போகிறாங்க. நான் அடுத்தது பாருங்கள். தமிழக அரசால் MS டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து ரூபாய் 2,877 கோடியில் தொழில் 4.0 தரத்தில் அமைக்கப்பட்ட 71 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஒன்றான ஒரகடம் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் உள்ள தொழில்நுட்ப மையத்தை பார்வையிட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டு குழு பிரதிநிதிகள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கர்ப்பிணிகளுக்கான மருத்துவ கண்காணிப்பு பிக்மி 3.0. இது ஒரு புதிய சாஃப்ட்வேர். இதோடைய கட்டமைப்பு தொடங்கப்பட உள்ளது, பார்த்து வச்சுக்கோங்க. பிக்மி 3.0 அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கான மருத்துவ கண்காணிப்பு. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஒரு திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி. இந்த திட்டம் எதற்காக அப்படின்னா, தூய்மை பணி சார்ந்த ஒரு திட்டம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி அப்படிங்கிற திட்டத்தின் கீழே சிறப்பு தூய்மை பணிகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் துவங்கி வச்சுருக்காங்க. ஸோ திட்டத்தின் பேர் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி, பேரை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி கால்கோள் விழா. அலங்காநல்லூர்னாலே ஜல்லிக்கட்டு.
இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிரபஞ்சமும் வசப்படும் அப்படின்னு சொல்லி. இதில் நமக்கு தேவைப்படக்கூடிய, அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். சந்திராயன் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் மற்றும் ரோவர் நிலவின் மீது தரையிறங்கி ஆய்வு பணிகளை மேற்கொண்டு சாதனை படைத்துள்ளது. இப்போது சூரியனின் புறவெளியை ஆராய்ச்சி செய்ய இந்தியா அனுப்பியிருக்கும் ஆதித்யா L1 விண்கலம் மற்றும் ஒரு சாதனையை நிகழ்த்தி வருகிறது. 127 நாட்கள் பயணித்து அதன் இறுதி இலக்காக L1 புள்ளியை, அதாவது லாக்ராஞ்சியன் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த L1 புள்ளியை சனிக்கிழமை வெற்றிகரமாக அடைந்தது ஆதித்யா L1 விண்கலம். ஸோ இந்த விண்கலம் ஏவப்பட்ட ராக்கெட் பேர் பார்த்து வச்சுக்கோங்க, PSLV C-57. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் மகுடத்தில் மற்றும் ஒரு சிறகு சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத உண்மையான ஒரு விஷயம். தென் அது மட்டும் இல்லை, ஆஸ்ட்ரோசாட் அனுப்பப்பட்டு 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனவரி 1ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட்டிருக்கும் எக்ஸ்போசாட் விண்கலம் இந்தியாவின் 2வது போலாரி கதிரியக்க விண்கலம். முதல் கதிரியக்க விண்கலம், 2வது கதிரியக்க விண்கலம், இது குறித்த குறிப்புகள் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சூரியனை ஆய்வு செய்ய விண்கலன் அனுப்பியுள்ள நாடுகளின் வரிசையில் அமெரிக்கா, ஜெர்மனி, ஐரோப்பிய கூட்டமைப்பு ஆகியவற்றிற்கு அடுத்தபடியாக 4வது நாடாகவும் ஆசியாவில் முதல் நாடாகவும் இந்தியா உயர்ந்திருக்கிறது. ஆதித்யா L1 விண்கல சாதனையில் அதிக அளவில் பெண் விஞ்ஞானிகள் இடம்பெற்றிருந்தனர் என்பதும், தமிழகத்தைச் சேர்ந்த நிகர் ஷாஜி, பேரை பார்த்து வச்சுக்கோங்க, நிகர் ஷாஜி அதன் திட்ட இயக்குனராகவும் இருந்திருக்கிறார் என்பதும் நம்மை பெருமிதம் அடைய வைக்கிறது. ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒன்று. தமிழகத்தை சேர்ந்த நிகர் ஷாஜி, அவங்களோட பேரை பார்த்து வச்சுக்கோங்க, இவங்க தான் திட்ட இயக்குனராகவும் இருந்திருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஏரியா. ஜூனியர் ஸ்குவாஷ் அனாகத்துக்கு வெள்ளி. இங்கிலாந்தில் நடைபெற்ற பிரிட்டிஷ் ஜூனியர் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் 17 வயதிற்கு உட்பட்ட மகளிர் பிரிவில் இந்தியாவின் இளம் போட்டியாளரான அனாகத் சிங் வெள்ளிப் பதக்கம் வென்றார். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பாரிஸ் ஒலிம்பிக்கு வருண் மற்றும் ஈசா தகுதி பெற்றுள்ளனர். துப்பாக்கிச் சுடுதல் போட்டி இது. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ப்ரோ கபடி, பாட்னாவை வீழ்த்தியது பெங்களூரு. நெக்ஸ்ட் ஒன், ரஞ்சி கோப்பை கிரிக்கெட், தமிழ்நாட்டை வென்றது குஜராத். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சீர்குலைக்கும் உலக பொருளாதாரம். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்படாமல் போர் விரிவடையும் நடவடிக்கைகளை அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் மேற்கொண்டால் அந்த நாடுகள் மட்டுமல்லாமல் இந்தியா உட்பட அனைத்து நாடுகளும் பொருளாதார ரீதியிலான பெரும் இன்னல்களை சந்திக்க நேரிடும். இதுதான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னா ஒன்றும் இல்லை, காசா இஸ்ரேல் பிரச்சனை நடந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ உலகத்துக்குள்ளே இந்த மாதிரி போர் பிரச்சனைகள் ஏற்படுறதுனால பல கண்ட்ரியோட பொருளாதாரம் பாதிக்கப்படும். இதுதான் இந்த நியூஸ். இதில் இந்தியாவும் ஒரு நாடாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ரீசெண்ட் டைம் நியூஸ்லேயே பார்த்துட்ருக்கோம், செங்கடல் வழியாக செல்கிற சரக்கு கப்பல்களுக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, நமக்கு பார்த்தோம். நான் அதே மாதிரி காசா இஸ்ரேல் இவங்களோட ப்ராப்ளம்ஸ் ஒன் சைடு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமாக போகும்போது கண்டிப்பாக கண்ட்ரியோட எக்கனாமி அப்படிங்கிறது ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். இதுதான் இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நிலவுக்கு ஆய்வுக்களம் அனுப்பியது அமெரிக்கா. நிலவில் தரையிறங்கி ஆய்வுகள் மேற்கொள்வதற்கான ஆய்வு களத்தை சுமார் 50 ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக அமெரிக்கா அனுப்பியுள்ளது. அமெரிக்காவின் தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனமான அஸ்ட்ரோபாடிக் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் பெரக்ரின் லூனார் லேண்டர் 1 அந்த நாட்டின் புளோரிடா மாகாணம் கேப் கனாவரல் ஏவுகணை தளத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட்டது. ஸோ அமெரிக்கா நிலவுக்கு ஆய்வுக்களம் அனுப்பியிருக்காங்க, பார்த்துக்கோங்க நிலவுக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். கரடி ஆதிக்கம், சென்செக்ஸ் 671 புள்ளிகள் இழப்பு. ஸோ இதோட இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.